ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். எங்கள் வீட்டில் சாப்பாடு வடிக்கிறது வழக்கம். நான் வந்து கேஸை மிச்சம் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து குக்கரில் வச்சு வடிக்க போகிறேன். அது எப்படிங்கிறத வீடியோவை பாருங்கள். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு அடுப்பில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்து பருப்போடு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்தா பருப்பு நல்லா வெந்துடும் சீக்கிரம். அதே மாதிரி நல்ல கலர் கொடுக்கும் பருப்புக்கு, நல்லது. அப்புறம் நாங்கள் பாருங்கள், இது வந்து கீரை. நான் எங்கள் தோட்டத்தில் இருந்த கீரை தான் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரே செடியாக பெருசாக இருந்துச்சு. அதுதான் அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன். இந்த கீரையை நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் நிறைய கீரை வகைகள் இருக்குது. நான் ஒரு கீரையும் வந்து நான் வீடியோவில் அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கேன், தோட்டத்தில் இருக்கிற கீரைகள். ஸோ கீரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த கீரையினுடைய பூ வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி வந்து இப்போ பறித்து எடுத்துக்கலாம். இந்த இது வந்து பூவு. அது அப்படியே விதையாக மாறி நமக்கு வந்து மண்ணில் திரும்பவும் விழுந்து அது தன்னால் முளையும். இந்த மாதிரி நம்ம கீரையை மட்டும் பறித்து எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா கழுவிடணும். ஏன்னா வந்து மண்ணில் அப்படியே மண்ணோடு தான் இருக்குது. கழுவுனதுக்கப்புறம் வந்து பறிக்கிறது கஷ்டங்கிறதுனால நான் நல்லா பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கழுவுறேன். கீரையை நல்லா 2-3 டைம் திரும்ப கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் மண் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து கீரையை அலசணும். நம்ம அப்படியே வந்து வச்சு அலசனோம்னா மண் வராது. இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி அதில் வந்து கீரையை போட்டு அலசனோம்னா நம்ம வந்து எல்லா மண்ணும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போகும். இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். நான் 25 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லுங்க அரிசிங்கிறதுனால இதுக்கு வந்து 25 நிமிஷம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை வந்து சட்டியில் மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி குக்கரை எடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதில் இருக்க ஸ்ட்ரீம் வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ 1க்கு 2ங்கிற மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக குக்கரில் ரைஸ் வைக்கும்போது வைப்பீங்க. ஆனால் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு தட்டை வச்சு நம்ம வந்து எப்பவும் வடிக்கிற மாதிரி சாதத்தை வடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரிசிக்கும் ஒரு மாதிரி குக்கரில் வேகும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் வேகுதுங்கிறத நீங்கள் வந்து 2 டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா குக்கரில் ஒரு நிமிஷம் விட்டாலும் வந்து குழஞ்சிடும் சாப்பாடு. ஸோ வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கரெக்டான அளவு வச்சு நீங்கள் வந்து குக்கரில் வச்சு வடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து ரொம்ப நேரம் கவுத்து வச்சுருக்க முடியலன்னு அந்த மாதிரி கவுத்து விட்டுருவேன். இப்போ வந்து பருப்பு வந்து சட்டியில் மாற்றி நம்ம வந்து அதில் வெங்காயம் போட்டாச்சு. சாப்பாடு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். போல நம்ம நார்மலாக வடிக்கிற ரைஸ் மாதிரியே தான் இருக்குது. இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நான் கீரையும் போட்டுட்டேன். இதுக்கு இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம உடைக்கும் போது இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு உடைச்சோம்னா நமக்கு வந்து அந்த மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த கொக்கோப்பீட் அது கொட்டாமல் இருக்கும் தேங்காய் துருவும் போது. ப்ளஸ் வந்து நல்லா ஈவனாக வந்து உடஞ்சி வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வந்து உடஞ்சி வரும், குறுக்க உடையாமல். இப்போ நம்ம தேங்காயை திருவி கீரையோடு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகாய் போட்டு நல்லா இது தாளித்து கொட்டிடலாம்.
அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மத்தால வந்து மசிச்சுக்கலாம். நான் கீரை செய்யும்போது லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி மத்தால மசிச்சு விட்டுட்டா நமக்கு வந்து டேஸ்ட்டான கீரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.